சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியை தான் காட்டுறாங்க. அரிசி காலையில் வரவும் அப்போ வந்து பார்த்தோம்னா சாமந்தி தரையில் உட்காந்துக்கிட்டு தலையை மட்டும் அவங்க சோபா மேலே வச்சு அவங்க படுத்துக்கிட்டு இருக்கவோ இது அரிசி பார்த்ததுமே இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ காஷ்டன்னு சோபாவை டச் பண்ணுற மாதிரிக்கு இவள் படுத்து தூங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பாட்டில் தண்ணி இருக்குது அப்படியே வந்து அவங்க சாமந்தி மேலே தூக்கி ஊற்றிடவும் உடனே சாமந்தி அப்படியே அலறி அடிச்சுட்டு அவங்க எந்திக்கிறாங்க. அப்போ அவங்க சத்தம் கட்டதுமே எல்லாரும் ஓடோடி வந்துருந்தாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ படுத்து தூங்கிட்டு இருப்ப அந்த காஸ்ட் என்ன சோபாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து பார்வதி வந்து ஐயோ என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன பார்வதி இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா என்னது ரோபோ நான் வந்ததுமே குட் மார்னிங் சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு குட் மார்னிங் ஒன்றுமே சொல்லாமல் இருக்குது என்ன ஆச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பார்த்தோம்னா வந்து அவங்க மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அர்ஜுன். ஏன்னா அம்மா வந்து தன்னை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தானே ரோபோவை வந்து நேற்றுக்கு ஆஃப் பண்ணி வச்சப்போ என்ன பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அதை ஆன் பண்ணி வைக்கும் போது அம்மா நம்மளை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அரசிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து அந்த ரோபோவை ஆன் பண்ணியிருந்தாங்க. இதனால ரோபோ வந்து பார்த்ததுமே அரசிக்கு குட் மார்னிங் சொல்லவும் அப்போ அரசி வந்து சாதாரண ஒரு நிலைமைக்கு வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து பார்வதி சொல்றாங்க மன்னிச்சிருங்க மேடம் நம்மளும் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒன்று இந்த மாதிரிக்கு மன்னிப்பு மட்டும் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அரசி வந்து டெக்கரேஷன் எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ராத்திரி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சாமந்தி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது சரி சரி நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லவும் உடனே சாமந்தி அங்கிருந்து போறாங்க. அப்போ பார்த்தோம்னா சாமந்தி வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசிக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப பிடிச்சதா சொன்னதுனால சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ பார்வதி வந்து பார்த்தோம்னா டவல் எடுத்து கொடுக்குறாங்க இதை தொடச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சாமந்தி பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. என்ன சாமந்தி மேடம் வந்து உன் தண்ணியை ஊற்றி இருக்கிறாங்க ஆனால் அதை பற்றி கூட நீ கொஞ்சம் கூட கண்டுக்காம நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமாம் அம்மா வந்து நான் பண்ணின டெக்கரேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கவும் அப்போ அர்ஜுன் பார்த்தோம்னா அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா பார்வதி அம்மா இதெல்லாம் வந்து பண்ணினது வந்து சாமந்தி தானே ஆனால் நீங்கள் என்னன்னா வந்து அம்மா ஏற்பாடு பண்ணனா அந்த ஆளு தான் வந்து இந்த மாதிரிக்கு டெக்கரேஷன் பண்ணினாங்கன்னு கேட்டதுக்கு நீங்களும் ஆமான்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கவும் உடனே சாமந்தி சொல்றாங்க ஆமா ஆமா அத்தை சொன்னதுதான் கரெக்டு இல்லைன்னா அவ்வளவுதான் அம்மா வந்து நான் பண்ணுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிருவேன் அதனால அத்தை சொன்னதுதான் கரெக்டு ஆனா அத்தை நீங்க எனக்கு பணம் வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படிங்கும் போது உடனே பார்வதி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி தந்துருந்த சாமந்தி அப்படிங்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அவங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ணினாங்களா அந்த ஆட்கள் எல்லாருமே வராங்க. ஏன்னா நேற்றுக்கு நம்மளால வர முடியல அரசி மேடம் நம்மளுக்கு திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு வரவும் அப்ப பார்த்தோம்னா வந்து பார்வதி வந்து பார்த்துருக்காங்க ஐயோ என்னது இவங்க வந்திருக்கிறாங்க இப்போ உண்மை போட்டு உடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அரசி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க டெக்கரேஷன் பண்ணினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப பார்வதி வந்து அவங்க கிட்ட செய்ய காட்டுறாங்க நீங்க சொல்லிடாதீங்க அப்படிங்கவும் அவங்களும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனா வீடு பூரா வந்து டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. அரசி மேடமும் நம்மளை வர புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. சரி என்னமோ நடந்திருக்குது நம்ம அதை வெளிக்காட்டிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஆமா மேடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இந்த மாதிரி கேட்கவும் அரசியும் ரொம்ப நல்லா இருக்குது பார்வதி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு அப்படிங்கும் போது உடனே பார்வதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அரசி போனதுக்கு அப்புறமா உடனே பார்வதி அவங்க கிட்ட இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை நீங்க வந்து மாட்டி விடாம போனீங்களா அப்படிங்கும்போது என்ன மேடம் இங்க நடந்துகிட்டு இருக்குது டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது யார் பண்ணினாங்க அப்படிங்கவும் உடனே வந்து பார்வதியும் உண்மையை சொல்றாங்க ஒரு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குது நாங்க பண்ணினா கூட இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்ப பார்வதி வந்து சொல்றாங்க நல்ல வேலையா நீங்க மேடத்துக்கிட்ட நீங்க மாட்டாம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா பார்வதி வந்து 50,000 ரூபாய் பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்க தான் டெக்கரேஷனே பண்ணலையா அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதுக்காக இந்த பணம் அப்படின்னா அவங்க கேட்டுட்டு இருக்கவும் இல்ல மேடம் தானே கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கும்போது உண்மையிலே இந்த பண்ணினது இந்த வீட்டுல உள்ள பொண்ணு தானே அவங்களுக்கு தான் இந்த ரூபா போய் சேரணும் அப்படிங்கும்போது சாமந்தி இங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே இந்த டெக்கரேஷன் எல்லாம் நீயாமா பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது உடனே சாமந்தி ஆமா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50,000 ரூபாய் பணத்தை சாமந்தி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே சாமந்தி இவ்வளவு பணம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லம்மா உண்மையிலே சொல்ல போனா அந்த டெக்கரேஷன் எல்லாமே பண்ணினது நீ தானே அதனால அந்த பணம் உனக்கு தான் போய் சேரணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுக்கும்போது இல்லைண்ணா எனக்கு இவ்வளவு பணம்லாம் தேவையில்லை எனக்கு வேண்டியது 25,000 ரூபாய் தான் மீதி ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கவும் என்னதுமா செய்யாத வேலைக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமாண்ணா என்ன இருந்தாலும் சரி உங்களால தானே எனக்கு இந்த ரூபா கிடைச்சது அதனால எனக்கு 25,000 பொருள்னு சொல்லிட்டு அவங்க 25,000 எடுக்கிறாங்க. அண்ணா எனக்கு ஒரே ஒரு 1,000 ரூபாய் மட்டும் தாங்க அப்படிங்கவும்
என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கிற, இந்த மொத்த பணமும் உனக்கு தான் சேரணும், நீ என்னன்னா செய்யாத வேலைக்கு பணம் தந்தது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் என்கிட்ட தானு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், இல்ல நான் அந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு 1000 ரூபாய் மட்டும் தாங்கன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் மட்டும் எடுக்கிறாங்க. 26,000 ரூபாய் எடுத்துட்டு மீது 24,000 அவங்க கிட்டே கொடுத்துறவும் உடனே சாமந்தி கிட்ட அவங்க ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா சாமந்தியும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அக்காவுக்கு பணம் ரெடி ஆகி போச்சு அப்படின்ட்டு அடுத்தது 1000 ரூபாயை பார்த்தோம்னா அவங்க அர்ஜுனுக்கு கொடுக்கறதுக்காக தான் இருக்கிறாங்க. அந்த டிரைவரும் நம்மளுக்கு கூட மாட ஒத்தாசே இருந்தாருலா, அதனால அவருக்கு நம்ம சட்டை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி நினைக்கிறாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா அரசியை தான் காட்டுறாங்க. அரசி வந்து காட்டுராஜாவுக்கு போன் பண்றாங்க. என்ன காட்டுராஜா, நான் சொன்னது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரிக்கே அந்த வைர நெக்லஸை நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கும் போது உடனே வந்து அரசு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு என்னுடைய வெட்டிங் டேக்கு நீயும் வரணும், வரும்போது வைர நெக்லஸோட வரணும் அப்படிங்கும் போது, என்ன மேடம் உங்களுடைய வெட்டிங் டேக்கு என்னையும் நீங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கும் போது, ஆமா என்ன இருந்தாலும் அந்த அரண்மனைக்கு இப்ப நீ தானே வாரிசு, அப்படி இருக்கும்போது நீ என்னுடைய வெட்டிங் டேக்கு நீ வரணும், ஆனா வரும்போது நான் கேட்ட வைர நெக்லஸோட வரணும் அப்படிங்கும் போது, இங்க பாருங்க மேடம் அந்த வைர நெக்லஸ் இங்க இருந்து வேலை செஞ்சுட்டு போனாலும் அந்த பொண்ணு கையில தான் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு தான் இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா வந்து உங்களுடைய வெட்டிங் டேக்கு முன்னாடி அந்த வைர நெக்லஸோட தான் நான் வரும் அப்படிங்கவும், இங்க பாரு ஒன்னால முடியலன்னா நீ சொல்லு, அந்த பொண்ணை நானே தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கும் போது, இல்ல மேடம் நீங்களா உன்னை தேடி கண்டுபிடிக்க வேண்டாம், நானே கண்டுபிடிச்சு அந்த வைர நெக்லஸோட வார அப்படிங்கும் போது, இங்க பாரு அதுக்காக உனக்கு நான் எவ்வளவு ரூபானாலும் தாரேன், ஆனா அந்த நெக்லஸ் எனக்கு வந்தே தீரணும் அப்படிங்கும் போது காட்டுராஜாவும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து போனை வச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, ஐயோ இந்த வைர நெக்லஸ் எப்படி சாமந்தி கிட்ட தான் இருக்கும், அவளை எங்க இருந்தாலும் சரி நம்ம தேடி கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுராஜா பார்த்தோம்னா ரொம்பவே மும்முரமா இறங்குறாங்க. அதே நேரத்துல இங்க பார்த்தோம்னா சாமந்தி தான் காட்டுறாங்க. அவங்க பேக்குக்குள்ள அந்த பணத்தை வைக்கிறதுக்காக போகும்போது அப்ப இந்த வைர நெக்லஸ் அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க பிளாஷ்பேக்கா ஒரு கதையை நினைச்சு பாக்குறாங்க. அப்ப சாமந்திக்கு ராணி வந்து இந்த வைர நெக்லஸ கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே, என்ன ராணி இந்த வைர நெக்லஸ் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, இது ரொம்பவே காஸ்ட்லியான நெக்லஸ், அது மட்டும் இல்லாம இது உங்க வீட்டு வாரிசுகளுக்கு தான் போகணும், எனக்கு எதுக்காக தாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க பாரு சாமந்தி நான் ஆசைப்பட்டு நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த வைர நெக்லஸ் உங்ககிட்ட தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம இதுல ஒரு விசேஷம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வைர நெக்லஸ வந்து அவங்க சாமந்திக்கு போட்டது மட்டும் இல்லாம நிலா வெளிச்சத்துல கொண்டு கூட்டிட்டு போறாங்க சாமந்திய. அப்படி நிலா வெளிச்சத்துல கூட்டிட்டு போகும்போது பார்த்தோம்னா அந்த வைர நெக்லஸ் வந்து அப்படியே ஜோடி ஜோடி வைர நெக்லஸ்ல இருந்து ஒரு பச்சை கலர்ல லைட்டு வந்து பிரகாசமா மினுமினுக்கவும், இதை பார்த்ததுமே சாமந்தி அப்படியே அசந்து போய் இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு பிளாஷ்பேக்கா அந்த கதையை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப சாமந்தியோட அம்மா அந்த வைர நெக்லஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. உடனே சாமந்தி வந்து சொல்றாங்க, அம்மா இந்த நெக்லஸை நீ எடுக்காதம்மா, அப்படி வச்சிடலாம் அப்படிங்கும் போது, அப்ப நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு இருக்கவும், அப்ப வந்து அதை வந்து சாமந்தி வாங்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள அப்படியே அந்த நெக்லஸை வந்து அப்படியே வாங்குறது வைக்கிறதுமா இருக்கும்போது, அப்போ கை தவறி பார்த்தோம்னா அந்த நெக்லஸ் வந்து வெளியே போய் ஒரு மரத்துல போய் மாட்டிடுது. அந்த மரத்துல மாட்டினதுமே பார்க்கும்போது நிலாவோட வெளிச்சத்துல அது அப்படியே பிரகாசமா வந்து மினுமினுக்க ஆரம்பிச்சிருது, ஒரு பச்சை கலர் லைட்டாட்டு. இதை பார்த்ததுமே சாமந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ராணியோட நெக்லஸ் இந்த மாதிரிக்கு மரத்துல போய் மாட்டிக்கிடுச்சுது, இப்ப இது யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடோடி வராங்க. அப்ப அதே நேரத்துல அங்க அரசியும் காட்டுறாங்க. அரசி வந்து என்னது பச்சை கடல்ல ஏதோ லைட் மினுமினுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வரவும், இங்க பார்த்தோம்னா ஐயோ யாரும் பாத்திரக்கூடாது, முக்கியமா அரசி மேடம் பாத்திரவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாமந்தி அதை துள்ளி துள்ளி குதிச்சு அவங்க எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எட்ட மாட்டுக்குது மரத்துல மாட்டிட்டு இருக்கும் போது. அப்போ உடனே அடுத்தது அவங்க சாமியை நினைச்சுக்கிட்டு அப்படியே குதிச்சு அவங்க எடுக்கவும் அந்த நெக்லஸ் வந்து அவங்க கைக்கு கிடைச்சிருது. உடனே பார்த்தோம்னா அரிசியும் கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வந்து நெக்லஸை மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க சாமந்தியும் அவங்க அம்மாவும். அப்போ உடனே பார்த்தோம்னா அரிசி வந்து என்னது இங்க ஒரு பச்சை கலர்ல லைட் எரியிற மாதிரி இருந்தது, எப்படி ஆகும், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ நீச்சல் தொட்டிக்குள்ள பாக்குறாங்க. அப்ப அதுல வந்து ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஓஹோ இதுதான் வந்து இந்த மாதிரி பச்சை கலர் லைட் எரிஞ்ச மாதிரி இருந்திருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி போகவும், அப்போ உடனே சாமந்தியோட அம்மா வந்து அவங்க வந்து சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரு சாமந்தி அப்படிங்கும் போது, அம்மா இது விலை உயர்ந்த வந்து வைர நெக்லஸ் ராணி எனக்கு கொடுத்தது, ஆனா அந்த நெக்லஸ் என்கிட்ட இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட உயிருக்கே கூட ஆபத்து வருமா, அது மட்டும் இல்லாம இந்த வைர நெக்லஸ் வந்து எனக்கு சொந்தமானது கிடையாது, இது வந்து ராணியோட வாரிசுக்கு தாம போகணும், அவங்க கிட்ட நம்ம எப்படியாவது இது ஒப்படைக்கணுமா, அது வரைக்கும் நம்ம இதை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிடணும், இந்த நெக்லஸ் நம்ம கிட்ட இருக்குது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதும் அப்படிங்கும் போது, அப்ப செண்பகமும் வந்து நான் பண்ணினது தப்பு தான் மன்னிச்சிரு சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிடுவோம். சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி அழைச்சிட்டு போறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அங்க வந்து சாமந்தி வந்து அவங்க அர்ஜுன்கிட்ட வந்து சொல்றாங்க, நீ என் கூட வா அப்படிங்கும் போது, எங்க வரணும் அப்படிங்கவோ, நான் தான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கறத சொன்னோம்ல வான்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போறாங்க. அப்ப பார்த்தோம்னா வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அர்ஜுனுக்கு அவங்க சட்டை வாங்கி கொடுக்கவும், இதை பார்த்ததுமே அர்ஜுன் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப அந்த சட்டையோட விலை எவ்வளவுன்னு கேட்கும்போது 500 ரூபா அப்படிங்கிறாங்க.
500 சொன்னதுமே அது வந்து சாமந்திக்கு ரொம்பவே காஸ்ட்லியா இருக்குது. என்னது 500 சொல்லி கேட்கும் போது அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற அர்ஜுன் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க இதோட விலை உயர்ந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப 500 வந்து சாமந்திக்கு அது விலை உயர்ந்ததா தெரியும் போது அவங்களுக்கு அது ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குது. அப்போ உடனே வந்து அவங்க சாமந்தி கிட்ட சொல்றாங்க, இதோட கம்மியான ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடு அப்படிங்கும் போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு 500 உனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப வந்து அர்ஜுன் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது இங்க பார்த்தோம்னா வந்து அரசியும் அவங்க ஃப்ரெண்டும் கார்ல வந்துகிட்டு இருக்கவும், அப்ப இங்க பார்க்கும்போது வந்து சாமந்தியும் அர்ஜுனும் வந்து அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம பானிபூரி சாப்பிடலாமா அப்படிங்கும் போது இல்ல இந்த மாதிரி கடையில எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும் போது, என்னது இங்க சாப்பிடுறது எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா வான்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போறாங்க. அப்ப பார்த்தோம்னா வந்து அவங்க அர்ஜுனும் அவங்க சாமந்தியும் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அதே நேரத்துல அரசியும் அவங்க ஃப்ரெண்டு கார்ல வராங்க. அப்ப அரசிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு என் பொண்ணுக்கும் ஆதவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இதை கேட்டுட்டு இருக்கிற அரசி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது ஆதவுக்கு ஓன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், வேணும்னா அர்ஜுனுக்கு வேணும் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ பானிபூரி கடையில் வந்து அவங்க சாமந்தியும் அர்ஜுனும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கதை அவங்க பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உன் பையன் அர்ஜுன் பானிபூரி கடையில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கேவலப்படுத்துகிற மாதிரிக்கு அவங்க அரசிக்கிட்ட பேசவும், இதை பார்த்ததுமே அரசி அப்படியே ஆவேசம் அடைகிறாங்க. அந்த நேரத்தில் அர்ஜுன் வந்து அங்கே ரோட்டில் நின்று அவங்க பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்ததுமே அப்படியே வந்து ஆவேசத்தோட வந்து அரசி போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அரசி வந்து அர்ஜுனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதே நேரத்துல சாமந்தி வந்து அவங்க தடுத்து நிறுத்துவாங்களா? அது மட்டும் கிடையாம தான் தேடிக்கிட்டு இருக்கிற வைர நெக்லஸ் வந்து சாமந்தி கிட்ட தான் இருக்கிறதுங்கிற எந்த சூழ்நிலையில அரசி வந்து கண்டுபிடிக்க போறாங்க. ஒருவேளை காட்டுராஜா வந்து இந்த பொண்ணு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை அரசி கிட்ட அவங்க அனுப்பி வைப்பாங்களா? அதாவது சாமந்தியோட போட்டோவை அவங்க அனுப்பி வைப்பாங்களா? இந்த பொண்ணு கிட்ட தான் வைர நெக்லஸ் இருக்கிறதுங்கிற இதை வந்து சாமந்தி வந்து இந்த போட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்களா? தெரிஞ்சாக்கி கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம வைர நெக்லஸை நம்ம ராணிக்குள்ளதான் காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு சாமந்தி என்ன முடிவு எடுப்பாங்க, அவங்க கிட்ட இருந்த வைர நெக்லஸை அரசி வந்து எப்படி வாங்குவாங்களா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.